Hi friends, welcome to Mahalakshmi Tailoring and Embroidery. So இன்னைக்கு நம்ம ஆரி கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஸ்டாண்டர்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு டீடைல்ஸாக நான் வந்துட்டு லாங் வீடியோவை நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா, அது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். இந்த மாதிரி கட்டர், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெறும் 10 rupees தான், டெய்லரிங் ஷாப்பில் இருக்கும். கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஹேண்டில் பண்ணுறதும் பார்த்து ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா அப்படின்னா வெட்டிடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் திங் நீடில். ஓகேங்களா, ஸோ நீடிலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு துலிப் நீடில் வாங்கியிருப்பேன். ஸோ ஸ்டார்டிங் பிகினர்ஸ் வந்துட்டு நீங்கள் துலிப் நீடில் வாங்கிக்கோங்க. யூஸ் பண்ணுறதுமே நீங்கள் துலிப் நீடில் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா துலிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் நம்பரை. ஸோ 1 minute, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே. ஸோ இதோட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 14, அதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 14 0.5 mm. ஓகேங்களா, 14 நம்பர் 0.5 mm. இந்த நீடில் ஒன்று இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதுலையே இன்னொன்று பார்த்தீங்கன்னா 24ன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அந்த நீடிலும் இருக்கும். இந்த நீடிலும் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த நீடிலுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24ன்னு இருக்கும் இதில். ஸோ நம்பர் ஸோ எதனால் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு நம்ம ஜர்தோசி பீட்ஸ் எல்லாம் போடுறதுக்காக ஒரு நீடில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஜரி சில்க் த்ரெட் போடுறதுக்காக நீடில் இருக்கும். ஓகேங்களா, துலிப் நீடில் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். துலிப்போட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 14 நம்பர் 24 நம்பர் இருக்கும். ஸோ அந்த 2 நம்பருமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் நீடில் வந்துட்டு இதுக்கு பிராண்டட்ல நேம்லாம் கிடையாது, வெறும் அயன் நீடில் அப்படின்னு சொன்னாவே நம்ம போதும், அவங்க தந்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ அயன் நீடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது அயன் நீடில். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜரி அண்ட் சில்க் த்ரெட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி போடுறதுக்காக. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜர்தோசி பீட்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்காக நீடில் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், நீளமாக இந்த மாதிரி இருக்கும். எனக்கு இதில் போட்டால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லி தான் எனக்கு துலிப் நீடில் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுலேயும் போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வெறுமனையாக போடும்போது பார்த்தீங்கன்னா கையில் வலி எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட் வந்துட்டு சுற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி வந்துட்டு ஃப்ரேமில் வந்துட்டு துணி டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னுக்கோசரம் நம்ம சுற்றி வைக்கிறோமோ, ஸோ அதே மாதிரி நம்ம கை வந்துட்டு பெயினாக இருக்கக்கூடாது அப்படின்னுக்காக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கோம். ஓகே, இந்த மாதிரி சுற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா துலிப் நீடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த இடத்துல ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃப்ளாட்டாக இருக்கும்போது போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கை வலி எடுக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம பேனாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரீஃபில் பென் இருக்குல்ல, ஸோ அந்த ரீஃபில் வந்துட்டு எடுத்துட்டேன், வெளியே எடுத்துட்டு இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், ரீஃபில் வெளியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் பேப்பரை எடுத்து சுருட்டி உள்ளே வந்துட்டு வைக்கணும். வச்சுட்டு இந்த 2 பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீடில் வந்துட்டு ஷேக் ஆகாது, நமக்கு போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கையும் பெயின் அதிகம் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் நீடில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு. இப்போ நம்ம ஸ்டார்டிங் போட்டு பழகிறதுக்கு நம்ம ஷூயிங் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஏன்னா ஷூயிங் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கட் ஆகாது. ஓகேங்களா, இதுவே நீங்கள் வந்துட்டு சில்க் த்ரெட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கட் ஆகும். இது ஜரி த்ரெட்டில் போட்டாலும் வந்துட்டு கட் ஆகாது, பட் ஆனால் நூல் இழுத்து பிரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் போடும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் ஷூயிங் த்ரெட்டில் தான் நீங்கள் போடணும், சாதாரண மிஷின் த்ரெட்டில் தான் போடணும். இதில் பிராண்டட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வர்தா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனி பிராண்டட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்துட்டு இந்த கலரில் வந்துட்டு ரோஸ் கலரில் போட போகிறேன், வீடியோக்கான ரெட் கலரில் தெரியுது. ஸோ நீங்கள் காமனாக நீங்கள் த்ரெட்டு வாங்கி யூஸ் பண்ணும்போது என்ன த்ரெட் வாங்கி யூஸ் பண்ணணும், கோல்டு கலரில் லைட் ஷாண்டில் கலரில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பீட்ஸ் ஒர்க்கு ஜர்தோசி ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்விங் த்ரெட்டில் தான் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு ஸ்விங் த்ரெட்டில் லைட் சாண்டில் கோல்டு அந்த மாதிரி த்ரெட்டை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு 4 த்ரெட்டோட வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட். ஜரியில் வந்துட்டு நீங்கள் என்ன கலர்ஸ் வேணால் வாங்கலாம். மோஸ்ட்லி நம்ம போடுறது என்ன கலர் போடுவோம் அப்படின்னா கோல்டன் தான் போடுவோம், கோல்டன் அண்ட் சில்வர் தான் நம்ம மோஸ்ட்லி போடுவோம். ஸோ என்ன கலர்ஸ் வேணால் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஜரி த்ரெட்டில். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மார்க்கர். இந்த மார்க்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மார்க்கரில் வந்துட்டு துணியில் வரைஞ்சிட்டு ஸோ நம்ம எரேஸ் ஆயிரும். ஏன்னா வாட்டரில் நம்ம டிப் பண்ணி அழிச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு எரேஸ் ஆயிரும். அந்த மாதிரி மார்க்கர் தான். ஸோ இது ரெண்டுமே அந்த மாதிரி மார்க்கர் தான். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாக். இது ஒரு மார்க்கர் தான். இது வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா இது வந்துட்டு பவுடர் ஸ்பேஸில் இருக்கும், இது வந்துட்டு வேக்ஸ் டைப்பில் இருக்கும். பவுடர் ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தொடச்சி எடுத்துடலாம். வேக்ஸ் டைப்பில் வந்துட்டு நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே போயிடும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஆரி ஒர்க்கு போடுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னா இதுதான் தேவை. ஸோ
ஸோ இந்த மெட்டீரியல் தேவை. இப்போ வந்துட்டு எப்படி வந்துட்டு நீடில் வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த நீடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வி ஷேப்பில் உங்களுக்கு தெரியுதா? ஓகேங்களா, அந்த வி ஷேப்பில் தான் நம்ம வந்துட்டு த்ரெட்டை உள்ளே இன்செர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நல்லா உங்களுக்கு க்ளோஸ் தான் காமிச்சிட்ருக்கு, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வி சேஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வி சேஃப் தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம த்ரெட்டை உள்ளே மாட்டி எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு நீடில் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, நீடில் பிடிக்கிற விதம் ஒன்று இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த விரலில் எதுவுமே டச் ஆகக்கூடாது இந்த நீடில். ஸோ இந்த மோதிர விரல் வந்துட்டு இப்படி கீழே இருக்கணும். இந்த நடு விரல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்கணும். ஓகேங்களா, ஆள்காட்டி விரல் அதுக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா, இந்த தம் ஃபிங்கர் இப்படி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நீடில் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் தான் இருக்கணும். இப்படி சாய்வாவோ இந்த பக்கம் சாய்வாவோ இருக்கக்கூடாது, நேராக 90 டிகிரியில் தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், உள்ளே வந்துட்டு இப்படி இன்செர்ட் பண்ணுறோம், ரொட்டேட். ஓகேங்களா, நான் பாருங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொட்டேட் பண்ணுறோம், அப்புறம் என்ன பண்ணுறோம், மேலே எடுக்கிறோம். ஓகேங்களா, உள்ளே இன்செர்ட் பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம், மேலே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம பக்கம் ரொட்டேட் பண்ணுறோம். உள்ளே இன்செர்ட் பண்ணுறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க, நீடில் உள்ளே இன்செர்ட் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணுறோம், மறுபடியும் மேலே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு மறுபடியும் ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா, டவுன், லெஃப்ட், அப், ரைட். ஓகேங்களா, டவுன், லெஃப்ட், அப், ரைட். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீடில் எடுக்கணும் நம்ம இன்செர்ட் பண்ணி. ஸோ அதுக்கு முன்னாடி நீடில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கையை இந்த மாதிரி வந்துட்டு வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நேராக வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மாவே எந்த ஒரு கிளாத்துமே இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா இந்த உள்ளங்கை இந்த கை ஃபுல்லாகவே நமக்கு வலி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஸோ வந்துட்டு நான் வந்து இப்போ த்ரெட்டில் எப்படி போட்டு காமிக்கிறது அப்படின்னு காமிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி போடணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு நூல் எடுத்தால் இது சிங்கிள் ஸ்டாண்ட் அப்படிம்பாங்க, ஒரு நூல் எடுத்தால் சிங்கிள் ஸ்டாண்ட் அப்படிம்பாங்க. இதுவே 2 நூல் எடுத்தால் நம்ம டபுள் ஸ்டாண்ட் அப்படிம்பாங்க. நம்ம எப்பயுமே போடும்போது பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் தான் போடணும். த்ரெட்டில் கண்டிப்பாக டபுள் ஸ்டாண்டர்ட் தான் போடணும். சில்க் த்ரெட் ஆகட்டும், நார்மல் த்ரெட் ஆகட்டும், கண்டிப்பாக டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்து தான் போடணும், இல்லைனா நூல் கட் ஆகிடும். இதுவே வந்துட்டு ஜரி த்ரெட்டில் சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்து போட்டாவே போதும். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு கீழே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமுக்கு கீழே தான் வந்துட்டு நம்ம த்ரெட் இருக்கும். ஸோ கீழே த்ரெட் வைக்கும்போது ஏதாவது சின்ன பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சு த்ரெட் வச்சிங்க அப்படின்னா நமக்கு எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கும், இல்லைன்னா எங்கேயாச்சும் நான் வந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ உங்கள் பாருங்கள், நான் இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்துகிறேன். நான் நூலை கட் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கீழே வந்துட்டு ஃபேப்ரிக் கீழே எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த விரல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 2 விரல்லையும் இந்த நாட்டை பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா, இல்லை அப்படின்னா இந்த ஆள்காட்டி விரல் இந்த நடுவிரலையும் இந்த விரலையும் வந்துட்டு இந்த நாட்டை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஆள்காட்டி விரலில் வந்துட்டு இப்படி சுற்றி இந்த விரலை இப்படி பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த விரல் நடுவிரலையும் கட்டை விரலையும் வந்துட்டு இந்த த்ரெட்டை நாட் போட்ட த்ரெட்டை வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரல் மூலியமாக அப்படியே சுற்றி வந்து இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீடில் வந்துட்டு என்ன பண்ணுறோம், உள்ளே இன்செர்ட் பண்ணுறோம். எந்த பக்கமாக இன்செர்ட் பண்ணுறோம், என்னோட பக்கம். நான் வந்துட்டு எந்த பக்கம் வந்து இப்படி இன்செர்ட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த பக்கம், அதாவது வந்துட்டு அந்த வளைவு வந்துட்டு என் பக்கம் இருக்கிற மாதிரி நான் வைக்கிறேன். ஓகேங்களா, உள்ளே இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டில் இப்படி மாட்டுறோம். ஓகேங்களா, இந்த த்ரெட்டில் இப்படி மாட்டிட்டு என்ன பண்ணுறோன்னா இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். இப்படி தான் மாட்டணும். ஓகேங்களா, இப்படி மாட்டிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி கீழே விட்டுணும். இது விட்டுட்டு நம்ம உள்ளே மாட்டிக்கும். நான் கீழே ப்ரொசீஜர் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு இப்படி என்ன பண்ணணும், இப்படி உள்ளே குத்துறோம், இப்படி ரொட்டேட் பண்ணுறோம், மேலே எடுக்கிறோம். நான் சொன்ன மாதிரி கையை ஹேண்டில் இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் நீங்கள் வெறுமனையாக இந்த மாதிரி குத்தி எடுத்து பார்க்கணும். ஓகேங்களா, சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கீழே என்ன பண்ணுறேன், நான் சொன்ன மாதிரி கையை வச்சுட்டேன், உள்ளே நீடில் இன்செர்ட் பண்ணுறேன். இட்டியோ வளைக்கக்கூடாது. என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறீங்க, நூலை மாட்டுறீங்க, வெளியில் எடுக்கிறீங்க, கீழே நூலை இழுத்து பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே நீடில் ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு போகிறீங்க. நீடில் மேலே அந்த த்ரெட்டை இன்செர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்னோடய பக்கம் திருப்புறேன். என்ன பண்ணுறேன், நீடில் எடுக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, இப்படி இழுக்கணும். நீங்கள் கீழே அதிகமாக இப்படி கீழே இழுத்து பிடிச்சிங்கன்னா மேலே த்ரெட்டு வராது. கீழே லைட்டாக லூஸாக விட்டிங்கன்னா தான் மேலே த்ரெட்டு வரும். மறுபடியும் என்ன பண்ணுறேன், கீழே உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டேன், ரொட்டேட் பண்ணுறேன், இழுக்கிறேன், திருப்ப ஆப்போசிட் சைடு நீடில் திருப்பிட்டேன், மறுபடியும் உள்ளே இன்செர்ட் பண்ணுறேன், மறுபடியும் என்ன பண்ணுறேன், நூலை மாட்டி விட்டு மறுபடியும் ரொட்டேட் பண்ணிவிட்டு என் பக்கம் இருக்கிறேன், மறுபடியும் அனதர் சைடு ஆப்போசிட் சைடு நீடில் திருப்பி உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டேன், மறுபடியும் எடுக்கிறேன், என்னோடய பக்கம் எடுக்கிறேன், மறுபடியும் ஆப்போசிட் இன்செர்ட் பண்ணிவிட்டு பண்ணுறேன். ஸோ மேல் ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியுது எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ கீழ் ப்ராசஸ் வந்துட்டு பார்த்தலாமா.
ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு கையில் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீடில் வந்துட்டு என் பக்கம் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இந்த குக்கியாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குக்கி மேலே இந்த த்ரெட்டை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே எடுத்துடணும். ஓகேங்களா? பாருங்கள், குக்கி மேலே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு இந்த நீளமாக இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா மேலே நாட்டு போயிடும். ஓகேங்களா? மேலே நாட் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரொம்ப டைட்டெல்லாம் பிடிச்சிருக்கக்கூடாது. ஓகேங்களா? பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, நீடில் மேலே எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் தான் நீடில் மேலே எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் உள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்க. என் பக்கம் தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் நீடில். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த குக்கி மேலே ஒரு சுற்றுறேன். சுற்றிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், நீடில் மேலே எடுத்துகிட்டு எனக்கு நேராக எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், அப்படியே வந்துட்டு ஆப்போசிட் எனக்கு ஆப்போசிட்டாக ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. மறுபடியும் நீடில் என்னோடய பக்கமாக இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை சுற்றுறேன். ஒரு சுற்றுறேன். சுற்றிட்டு மறுபடியும் நீடில் எடுக்கும் போது ஆப்போசிட் பக்கமாக திருப்பி தான் எடுக்கிறேன். ஓகேங்களா? மறுபடியும் அகைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கீழே உள்ள இன்சர்ட் பண்ணுறேன். நீடில் என்னோடய பக்கமாக இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு சுற்றுறேன். சுற்றிட்டு ஆப்போசிட் பக்கமாக திருப்பி நீடில் எடுக்கிறேன். ஓகேங்களா? என்னோடய பக்கமாக இன்சர்ட் பண்ணுறேன். நூலை ஒரு சுற்றுறேன். மறுபடியும் ஆப்போசிட் பக்கமாக திருப்பி எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ மேலே பார்க்கலாமா அப்படியே? ஸோ இப்போ நீங்கள் கீழே பார்த்தது தான் மேலே பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொன்னேன், என்னோட பக்கமாக தான் அந்த நீடில் வந்துட்டு திருப்பி இருக்கேன். அந்த குக்கி மாதிரி இருக்கிறது தான் நீடில்னு சொல்லுவோம். அது என்னோட பக்கமாக திருப்பி இருக்கேன். ஸோ கீழே உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். நூலை ஒரு சுற்றுறேன். மறுபடியும் எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடாக ரொட்டேட் பண்ணிவிட்டு தான் அந்த நீடில் எடுக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு நூல் சுற்றுறேன். மறுபடியும் ரொட்டேட் பண்ணுறேன். ஆப்போசிட் பக்கமாக ரொட்டேட் பண்ணிவிட்டு தான் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். நூலை சுற்றுறேன். ஆப்போசிட் சைடு ரொட்டேட் பண்ணுறேன். எடுக்கிறேன். மறுபடியும் உள்ளே என்னோட பக்கமாக நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். நூல் ஒரு சுற்றுறேன். ஆப்போசிட் பக்கமாக ரொட்டேட் பண்ணிவிட்டு நூல் எடுத்துகிட்டு எகெயின் என்னோடய பக்கமாக நீடில் திருப்புறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்துட்டு ப்ராப்பராக போடலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது செயின் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டிச்சஸ் பேர். ஸோ நம்ம இப்போ போடும்போது பார்த்திங்கன்னா பெருசாக தான் போட்டுட்ருக்குறோம். நம்ம ஆனால் ஆரி ஒர்க் போடும்போது குட்டி குட்டியாக தான் போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு பெருசாக போட்டு பழகுங்க. ஸோ இப்போ நான் கிளியராக போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு எனக்கு கிளியராக தெரியல அப்படின்னு சொன்னனால நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் கிளியராக போட்டு காமிக்கிறேன். கீழ் வீடியோ உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்டேன் எப்படி போடுறதுன்ட்டு. மேலே பாருங்கள், நீடில் வந்துட்டு என்னோடய பக்கமாக திருப்பியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், உள்ளே வந்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். என் பக்கமாக இன்சர்ட் பண்ணுறேன். நூலை வந்துட்டு மாட்டிட்டு வெளியில் எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பெருசாக தான் போடுவேன். கொஞ்சம் தூரம் தள்ளி மறுபடியும் என்ன பண்ணுறேன், நீடில் என் பக்கமாகவே இன்சர்ட் பண்ணுறேன். நூலை ஒரு சுற்றுறேன். எடுக்கும் போது திருப்பி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் பக்கமாக ரொட்டேட் பண்ணிவிட்டு நூல் எடுத்துகிட்டு எகெயின் என்னோடய பக்கமாக ரொட்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? உள்ளே குத்துறேன். நூலை சுற்றுறேன். மேலே எடுக்கிறேன். ஆப்போசிட் பக்கமாக எடுக்கிறேன். மறுபடியும் என்னோடய பக்கமாக ரொட்டேட் பண்ணுறேன். கீழே குத்துறேன். ஓகேங்களா? மறுபடியும் நூலை சுற்றுறேன். ஆப்போசிட் பக்கமாக ரொட்டேட் பண்ணுறேன். மறுபடியும் என்னோடய பக்கமாக திருப்புறேன். ஓகேங்களா? நீடில் பாருங்கள், நேராக தான் இருக்கணும். ஓகேங்களா? எந்த ஒரு சாய்மானமும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், நூல் அதே மாதிரி கீழே டைட்டாக பிடிக்கக்கூடாது. லூஸாக தான் பிடிக்கணும். ரொம்ப லூஸாக விடக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக பிடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் தூரமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி தூரமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? நான் கையில் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், எந்த இடத்துல நீடில் பிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு செயின் ஸ்டிச்சஸ். ஓகேங்களா? இதை நான் பெருசாக போட்டிருக்கேன் செயின் ஸ்டிச்சஸை. ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த நாள் கிளாஸில் வந்துட்டு செயின் ஸ்டிச்சஸ் எப்படி வந்துட்டு கரெக்டாக போடுறது, எப்படி நாட் போடுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.